ஹாய் ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு நான் மாட் பேக் ஆட் பண்ணியிருக்கேன் கைஸ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு திரும்பி நம்ம சர்வைவல் சீரிஸை கண்டினியூ பண்ண போறோம். சாகிறதுல தான் நம்பர் 1 4 நம்ம தான். பாருங்க கைஸ், நம்மளோட சேர்ந்து ஜாயிண்ட் ஆகுறாரு ப்ரோ. இங்க பாரு ப்ரோ, என்னென்னமோ ஸ்பியர்லாம் இதாயிருக்கு. மைனிங் போடா, ஏர் எடுக்கறான் பாரு. டேய் எதுக்குடா இருங்க கைஸ், நம்ம கையில ஒரு நைட் விஷன் இருக்கு. என்னடா ஸ்கின் என்னடா மாத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. என்னடா ஸ்டேட்டஸ்? இந்தா இதை எடுத்துக்கோ, நீ செத்துதான் பாரு தெரிஞ்சிடும். இந்தா இதை எடுத்துக்கோடா, இங்க இருக்கு பாடுறா. உன்ட்ட என்னலாம் இல்ல? டைமண்ட் பிகாக்ஸ், அயன் பிகாக்ஸ் இல்லையா? என்னடா எதுவுமே இல்ல என்கிட்ட. எதுவுமே இல்லையா? சரி வா மேல ஆடு போ. மட்டும்தான் இருக்கு. இங்க உன்னோட போடா. உன்னோட டைமண்ட் பிகாக்ஸ் சென்டர் இருக்கு. வேற எதுவும் இல்ல. இந்த குளிக்கல வேற இருக்காடா. 9 டைமண்ட் வேற இருக்கு. இதுக்குள்ள தெரியல. போய் பார்த்தோமா? வேணாண்டா, அங்க ஃபுல்லா லாவா தான்டா இருக்கு. அங்கதான்டா இது பண்ணேன். சாமி எட்டி பாக்க. வேணா போனா ஏன்னா கிரேவ் ஸ்டோன் ஆர்டன் கைடு புக். ஓகே, எனக்கு கிடைச்சிருக்கு. எங்கடா இருக்கு? வா வா வா. இருடா, முதல்ல நம்ம போயிட்டு மேல இருக்கிற பேச கீழே கொண்டு வரணும். ஏன்னா அந்த மேல இருக்கிற பேஸுக்கு போறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோங்க. வில்லேஜ்லாம் கீழே கொண்டு அவனுங்கெல்லாம் அங்க இருக்கட்டும், அதெல்லாம் அங்க இருக்கட்டும். நம்ம சில டைம் தானே மேல போவோம், மித்த டைம்லாம் நம்ம கீழே தானே இருப்போம். வந்துட்டான். சுத்தமா இல்ல. இந்த கேவுக்குள்ள எப்ப இறங்குனது கைஸ்? இருக்கு. எப்படி நைட் மிஷன் எடுத்தோம்னு நினைக்கிறீங்க கைஸ்? கமாண்ட் நான் சொல்ல வேணாம், சொல்ல மாட்டேன். நீங்க அது வந்துட்டு வேற ஏதாவது வீடியோல கமாண்ட் ப்ளாக்னு ஒன்று இருக்கும், அது வந்துட்டு கிரியேட்டிவ்ல தான் யூஸ் பண்ண முடியும். நீ கிரியேட்டிவ் போனியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது வந்துட்டு கமாண்ட் பிளாக் இன் கமாண்ட் அப்படின்னு ஒன்று. கமாண்ட் பிளாக் மாதிரியே கமாண்ட் பிளாக்கே இருக்காது கைஸ், ஆனால் நம்மளால அந்த கமாண்ட்லாம் யூஸ் பண்ண முடியும். அந்த பாடி ஒரு சீட் ஆன் பண்ணி அதை பண்ணி அந்த போர்ஷன் மட்டும் எடுத்தேன். வா, நல்லா ஆயிடுச்சு கைஸ். போன வாட்டி ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த சீரீஸ் திரும்பி ஆரம்பிக்கிறது. ஒரு வாரமே ஆயிடுச்சு. பாத்தீங்களா, என் ஷீல்டு திரும்பி வெளியே தெரியுது. பெட்ராக் அடி சமைச்சிருக்கேன். பாக்குறீங்களா, நான் செத்து காட்டுதான். நான் என்ன ஷேடர்ஸ் போட்டிருக்கேன்னு இப்ப காட்டுறேன். இதான் கைஸ், இங்க பாருங்க என்னோட ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம இதை மைண்ட் பண்ணோம்னா அவ்வளவுதான். இதுதான் நான் இப்ப ஆட் பண்ணிருக்கிற ஷேடர்ஸ். மாடு நம்ம டெத் ஆனோம்னா அந்த இடத்தோட லொகேட்டரும் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுவும் இதுல ஒரு நல்ல விஷயம். என்னது? இந்தா உன் பிக்காக்ஸ். ஓகேவா கைஸ், இதுதான் நான் இப்போ போட்டிருக்கிறேன் நியூ மாட் பேக். நாங்களும் இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணு. சுத்தமா எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அயன் ஃபார்ம்லாம் அப்படியே இருக்கட்டும், அது வேற மாதிரி கட்டிக்கலாம். எல்லாத்தையும் காலி பண்ணு. ஏன் மறுபடியும் மேல இருந்து கீழே போறோம்னா அதான் கைஸ் என்ன நடந்ததுன்னா, இப்ப நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்படி தொப்புன்னு கீழே விழுந்தேங்கிறத இப்ப நீங்க பாத்திருப்பீங்க.
அதுக்குதான் இந்த எபிசோடு. எதுலயுமே பிகாக்ஸ் எதுலயும் மைண்ட் பண்ணும். புக் ஷெல்ஃப் எதுக்குடா உடைச்ச? இப்போ புக் ஷெல்ஃப் நான் உடைக்க சொன்னேனாடா? இந்தா பிகாக்ஸ் இந்த 2 ஆன்வில். இது பிகெக்ஸ் தானா? இது வந்து எடுத்துக்க. ஆன்வில் வந்து எடுத்துக்க. என்கிட்ட இருக்கு. ரெண்டமா இருக்கு. சரி நீங்க உடைச்சிடலாமா? உடைக்கலாம் வேண்டாம், கையில இருக்கிற இதெல்லாம் தேவையில்லாத ஐட்டம்ஸ் தானே. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம்டா, வாடா. அப்புறம் எதுக்குடா வீடு காலி பண்ணிட்டு? அண்டர் கிரவுண்ட்ல எங்க பேஸ் கட்டுறது? இது பெயிண்டிங் எடுத்துட்டா. அம்மா வீட்ல இருந்து ஃபர்னிச்சர் எடுத்துறாங்க. டேய் முதல்ல எல்லாத்தையும் காலி பண்றோம்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். தண்டமா பண்ணக்கூடாது. இங்க அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், அது பிரச்சனை இல்லை. இவா நான் உனக்கு தேவையானது மட்டும் தரேன். சரியா? கொள்ளுன்னு கேட்க சொல்றேன். இரு இங்க வா, நான் உனக்கு நிறைய ஐட்டம்ஸ் தரேன், அதெல்லாம் எடுத்துக்கோ. இந்தா கீழே அப்படியே போடுறேன். இந்தா உன் டைமண்டு. டேய் இங்க இருக்கு பாருடா, எடுத்துக்கடா. டேய் இங்க இருக்கு பாருடா, இங்க பாரு. அப்படியே நேரம் அதான் இருக்கு, எடுத்துக்கோ. அழகா போலாம்டா. ஆனா அதான் சொல்றேன். கிளாஸ்ல வச்சிருக்கியா? வீடு கட்டிட்டு அண்டர் கிரவுண்ட் அண்டர் கிரவுண்ட். சரியா? சரியாடா? எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் எடுத்துட்டேன், மேக்ஸிமம் அமௌண்ட் எல்லாமே எடுத்தேன். உன்கிட்ட இன்வென்ட்ரி காலியா இருக்கா? இதெல்லாம் தேவையில்லை, எல்லாத்தையும் கொளுத்தி போடணும். போற எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. மேல வந்துரு. வா ஜெயண்ட் பிக்குடாடே. போய் தொலை. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல், ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல், ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எங்கடா இருக்கு? உன் இன்வென்ட்ரியில தான் இருக்கும். உன்கிட்ட தான் இருக்கு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். செஞ்சுக்கலாம்டா. கேஸ் எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. அயன் இருக்கா? எதுக்குள்ள போறேன்? நீ அயன் இருக்கா? எடுத்துக்கடா. சின்ன பையன். ஏய் எக்ஸ்ரேவா? எக்ஸ்ரே போட்டிருக்கியாடா? சொல்லிடு, நானே பேன் பண்ணிடுவேன். சொல்லல, நான் பார்த்துட்டு பேன் பண்ணிடுவேன். கோழி வேணாடா, ஏற்கனவே நிறைய இருக்கிறாங்க. இங்க இருக்கிற எதுவுமே நிறுத்தாது.
அவ்வளவுதான். இங்க இருந்து எல்லா செஸ்டையும் காலி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் எடுத்துட்டியாடா? அயன் கோலம் பண்ணிட்டியா? சும்மா அயன் மட்டும் எடுத்துட்டு ஏறு அதை அப்புறம் எடுத்துக்கலாம். ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்க? 15 காலம்டாடி. இங்க அறுவட போறோம். அயன் ஃபார்ம் தானா? இல்ல அந்த அயனியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எல்லா அயனையும் எடுத்துட்டா எடு. வந்து இன்னும் ஃபுல்லா இருக்கு. கோல் நிறைய இருக்குல்ல? தெரியல. வேற என்ன வேணும்? வேற எதுவுமே வேணாம்டா இந்த வீட்டுல. எல்லாத்தையும் புகச்சிட்டேன். நம்மளுக்கு தேவையானது எதுவுமே இல்லை. நம்ம தான் இண்டஸ்ட்ரியில உடைக்க வைக்கிறதே நம்ம. எல்லாத்தையும் அப்படியே உள்ள வச்சுட்டு ஐட்டம்ஸ் மட்டும் டோடா. நம்ம செஸ்ட் செஞ்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் கீழே டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கீழே முதல்ல வீடை கட்டுவோம்டா. வாட நான் ஆயிட்டு வரேன். ஃபுட்டே இல்ல. ஃபுட்டுக்கு பஞ்சம். பிரெட்டை குடு. பிரெட்டை கொடுத்துரு. பிரெட்டை கொடுத்துரு. என் பிரெட்டை குடி. என் பிரெட்டை குடி. என் பிரெட்டு தான் எனக்கு வேணும். பிரெட்டு தான் வேணும். எடுத்துக்கோ. கீழே போறேன். முதல்ல வீடை கட்டலாம். வா வீடு கட்டுற பிரின்சஸ் வேணாம் வேணாம். கிளாஸ் வாடா. இங்க இத்தனை அடி வாங்க போறேன் நானு. அவ்வளவுதான் கிரானுங்க நீ. அதுல கொஞ்சம் பிளாக் இருக்கு. எந்திரிச்சிட்டேன். அனுப்பிச்சுடு. போயிட்டு வந்துடுறா கிங். இரு. இவன்லாம் எப்படி எப்படி அடிக்காத 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 பாட்டு பையா. இவன் ஸ்டைல்லே அடிக்கலாம்னு நினைச்சேன். பின்னாடி ஸ்கெல்டன் இது வந்துருக்காண்டா. பா கிரீப்பர் பிச்சுட்டு பறக்குறேன். பிடிச்சுட்டான் என்னைய. ஒரு செகண்ட்ல பிடிச்சிருப்பான். ஸ்பைடர் வந்துட்டு இருந்துச்சு. நான் பாத்துக்கிறேன். ஒரே ஒரு ஆரோ. மிஸ் ஆச்சுன்னா அது வந்துட்டு கிடைக்காதான். இப்போ இன்வென்டரியில ஒரு ஆரோ ஏறுபாரு. எதுக்கு அடிச்சாங்க? இந்தா
ஒரு போருக்கு லைஃப் இல்ல. கோல்டன் கேரட் சார் இங்க பாரு. கீர்த்தனம் பண்ணிடாத. ஒரு அயன் பாருங்க இல்ல. ஆ? இது செஞ்சுக்கலாம் இல்ல இல்ல இங்க வாடா மோல வீடு கட்டலாம்டா. எங்கடா வீடு கட்டுறது? கொஞ்சம் இந்த வில்லேஜ் விட்டு கொஞ்சம் அப்புறமா போவோம். என்ன செய்யாங்க டேய் இங்கிலீஷ் கடி இங்க கட்டலாம்டா. இங்க கட்டலாம்டா. கட்டு கட்டு இது எப்படி கட்டுனா shield மட்டும் செஞ்சுட்டேன். ஷவல் செஞ்சுதா. அயன் ஷவல் 2 3 செய்யு. நான் கொஞ்சம் wood எடுத்தேன். ஸ்டிக்கே இல்ல. ஏய் இது ஒரு செஸ்ட் செய்யற ஆமா இங்க நிறைய செஸ்ட் செய்யலாம். இன்ஸ்டிங்க்ட் மைண்ட் விட்டு ரெண்டு ஸ்டிக் ஏய் செஸ்ட் செஞ்சுட்டே இருக்கு. வேண்டாம் டே எடுத்துருங்க. நீ நான் செத்துட்டேன் எனக்கு லைஃப் இல்ல. இரு. செத்துரு பிரச்சனை இல்லை. அதான் இதாகும்ல. வேற எங்கே ஸ்பான் ஆயிட்டாங்க? எங்கேயும் ஸ்பான் ஆக மாட்டேன். ஓ இதான் ஸ்பான். அதே நான் வந்துட்டேன். செத்து இங்க வை. என்னடா இதான் நீ செத்து போன கார்னிக்ஸ். பாரு கரெக்டா மேடம் சலுப்பாருது கைஸ். இன்னும் கொஞ்சம் கிராஃப்டிங் டேபிள் எங்கடா வச்சா? ராகவே லொக்கேட்டர் பார்லாம் ஆன் பண்ணிட்டா இல்ல நீ வந்துடுவியா? என் குவான் பார்த்து வரியா இல்ல? வா வா. இங்க ஆனாடா வில்லேஜுக்கு ரொம்ப தள்ளியானடா. இங்க போட்டுடலாம்டா. இங்க பாரு. இங்க போட்டோம்னா நம்மளுக்கு ஒர்த்து. பில்லேஜர்ஸ் வந்தானுங்கன்னா நம்ம உள்ளேயே அடிச்சு கொண்டோம்னா ரைடு டப்புன்னு ஸ்டார்ட் ஆகும். அவ்வளவுதான் முடிஞ்சிடும். ரைடு எப்பறம் ஸ்டார்ட் ஆகும்? வில்லேஜர்ஸ் அடிச்ச உடனே ரைடு ஸ்டார்ட் ஆயிரும்டா. வில்லேஜர்ஸ் பானானுவானுங்க இங்க. அதனாலதான் நம்ம இங்க கட்டலான்ற. நம்ம வில்லேஜுக்கு போகிறதுக்கான தேவை வரும்போது மட்டும் இதை வச்சு கட்டலாமா என்ன வச்சு கட்டலாம் கலெக்ட் பண்றோம். நான் நிறைய செஸ்ட் வைக்கிறேன். 10 இருக்கு. 10 செஸ்ட் இருக்கு. ஏய் கரெக்டா இல்ல இது ஓபன் பண்ணி ஒரு கிராஃபிக் பேஜ் 2 செஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த ரெண்டு செஸ்ட் செய்யலாம். செஸ்ட் வேற ஒரு கிராஃப்டிங் டேபிள் இருக்கு. கிராஃப்டிங் டேபிள் எங்க இருக்கு?
அது ஒடிச்சிட்டீங்க. இது வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ் ரூமே. இதை அப்படியே ஸ்டோரேஜ் ரூமா போட்டு இந்த இடம் இந்த சாண்ட் ஃபுல்லா பேஸா போட்டுடலாம். வேற iron pickaxe. நானே என்னோட இது தரேன் ஆக்ஸ். 10 iron pickaxe செஞ்சுட்டேன்டாரு. 10 iron pickaxe எதுக்கு? ஷவல் செய்டா. iron கொட்டி அயன் குடு அயன் குடு அயன் குடு அயன் குடு அயன் குடு அயன் iron chestல இருக்கு, எடுத்துக்கோடா. எந்த செஸ்ட்லடா வச்சிருக்கேன்? மேல இருக்கு chestல. ஷவல் எவ்வளவு வேணும்? நீ ஏன் செய்ய நான் செய்யட்டா? நீ ஏன் செஞ்சுதா? எனக்கு ஒரு 3 செஞ்சுதா. அப்படியே கீழே தூக்கி போடுறா. ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோ. தா 3 அயன் எடுத்துக்கிறேன். சரி நம்ம சி ஸ்டோன் எடுத்துக்கோ. கைஸ் இதெல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டு வந்து இதை நான் பார்க்குறேன். ஹாய் கைஸ், திரும்பி நம்ம வந்துட்டோம். கட்டிட்டேன் தேல. என்னடா என்னடா மொரட்டடி வாங்கியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா கைஸ் மொரட்டடி விட்டானுங்க எங்களை. பழைய பேஸ்ல இருந்து எல்லாத்தையும் அழிச்சு எடுத்துட்டு வந்தோம். குட்டி சுட்டி அழகா இருக்கு. ஆடாடாடாடா, இவ்வளோ அழகா இருந்தாமே நான் பார்த்ததே இல்லை. ராகு இங்க வாடா, இங்க வாடா, இங்க வாடா, இங்க வாடா, இங்க வாடா. பாத்துட்டேன்டா. பாத்துட்டியா? அதே நான் சரி, நீ மேல லோகம் போயிட்டு வா. என்னடா சாப்பிட்டு பேஸ் பண்ணேன். மேல லோகத்துக்கு போயிடுச்சுடா அது. இல்லையே. பிளேஸ் பண்றாரு. நீ கொஞ்சம் தள்ளி போடா. நீ பிளேஸ் ஆக மாட்டேங்குதுடா. நீ யாராங்க? நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தள்ளுடா. இரு, பிளேஸ் பண்ணிட்டேன். அது ஏன் அங்க பிளேஸ் ஆகுது? அதான் ஃபுல்லா பிளேஸ். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நம்ம கட்ட ஆரம்பிக்கணும். மொத்த ஸ்டோனையும் உள்ள போட்டு இது வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற அயன் ஃபார்மோட வெரைட்டிஸ். ஏ ஒரு அயர்ன் பிளாக் வந்து செஞ்சுட்டேன். எதுக்கு? சைடுல வச்சேன். இப்படி வேணாம்டா, ரொம்ப ரிச்சா இருக்கும், அதெல்லாம் வேணாம். அம்மனு போதுமா இது? என்ன கொஞ்சம் போட்டேன். இரு, நான் வீடு கட்டுறேன். நான் வந்துட்டு அவுட்லைன் போடுறேன், நீ விட்டு கலெக்ட் பண்ணுறியா? உடைச்சிட்டு இருக்கேன், நீ வாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டு இருக்கு பாத்தியா? நான் வந்துட்டு அவுட்லைன் போட்டுறேன். நீ என்ன பண்ற? அது வரையும் கொஞ்சோண்டு ஸ்டோன் கலெக்ட் பண்றோம். காபிள் ஸ்டோன் இல்ல, டீப் ஸ்லேட். வீட்ல கேவுக்கு தான் போகணும். அதான் உள்ள இறங்கி போயிட்டு எடுத்துட்டு வரணும். ஜாம்பி தீண்டி எல்லாம் இருக்கு. பிகாக்ஸ் தரேன், இந்தா என் பிகாக்ஸ் எடுத்துப்போ. இல்ல, அயர்ன் பிகாக்ஸ் அயன் பிகாக்ஸ் போதுமா? சரி, எடுத்துட்டு போ. ஆர்மர்லாம் இங்க வச்சிரு, செத்தாலும் பாத்துக்கலாம். நான் வந்து அதை பேக்கப் எடுத்துக்கலாம். ஆர்மரு, வெப்பன்ஸ் எதுவுமே எடுத்து போகாத. பிகாக்ஸ் தவிர எதுவுமே எடுத்து போகாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கொஞ்சம் நிறைய வுட்டு கலெக்ட் பண்ணும். வுட்டு நல்லா தேவையான அளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஸ்வாட் மட்டும் எடுத்துக்கலாம். கண்டினியூ. ஓகே கைஸ், தேவையான அளவுக்கு வுட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே தான் நம்ம வீடோட ஃபர்ஸ்ட் பில்லர் இருக்க போகுது. டீப் ஸ்லேட்லாம் இதே மேக்னகோட்ல வந்து உரிச்சு விட்டாச்சு. உரிச்சு விட்டா கரெக்டா இருக்கு. போட்டு எவ்வளோ ஸ்டெப் ஆகும்? கொண்டு வாடா, ஒரு 5 ஸ்டாக் இருக்கும். 5 to 4 இருக்கும். 5 to 4 போகணுமா?
அப்படின்னா ஒரு 20 ஸ்டாக் இருக்கு. பத்தவே பத்தாது. ஏன்டா சின்ன வீடு கட்டினா பத்தும், பெரிய வீடு கட்டணும். பண்ணு. ஆ ஃப்ளோல கட்டுவோம். நம்ம கட்டுறதுதான் வீடு. கட்டிட்டு கிங் ஃபர்ஸ்ட் குடிச்சிரு. டே கொஞ்ச நேரம் இதாகும். இந்த அவுட்லைனை மட்டும் இப்போதைக்கு மார்ஜின். ரெண்டு டோர் கேடம் விட்டு ராகவே நான் ஏஎஃப்கே போயிட்டு வரட்டா? நான் நின்றுட்டே இருப்பேன் அப்படியே, ஏதாவது ஒரு இடத்துல மறந்து நின்றுக்கிறேன். நீ ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு நான் சும்மா நின்றுருப்பேன். அப்போ நான் போய் குளிச்சுட்டு அந்த அதடி வேர்ல்டு ரன்னிலே இருக்கும். நீ விட்டு நிறைய கலெக்ட் பண்ணி வைக்கியா? தெரியல. அப்படியே மூடிட்டேன். அப்படியே மூடிச்சு. எடுத்து வை. 6 போதும் நம்புவோம்.
வேற ஓகே. நான் அப்படியே உள்ள போயிட்டு சிறப்பான கைஸ் இருங்க, வந்துட்டோம் கைஸ். திரும்பியும் கொஞ்ச நேரம் ஆஃப்லைன் போனதான் போனோம். ரொம்ப நேரம் போயிட்டோம் போல. அப்படியே வெளியே வந்துரு வந்துரு வந்துடுறா. கைஸ் நான் சொல்ல மாட்டேன். நான் வந்துட்டு யூடியூப குக் பண்ண போறேன்னு சொல்ல மாட்டேன். எதுவும் பண்ண போறதில்ல. யூடியூப்ல நான் வீடியோ போடுறேன், ஆனா தண்டத்துக்கு தான் போடுறேன்றானுங்க. ஏன்னா நான் போடுற வீடியோ ஒரு சொட்டு ரீச் போறதில்ல. அதுக்காண்டி நீங்க ஏதாவது பார்த்து ஏதாவது 4 பேர்த்துக்கு அனுப்பி விடுங்க. 16 பேர் இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி? எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு நீங்க அனுப்பி விட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ வர. நம்ம சேனல்ல பாக்குற பாதி பேர், அதாவது 90% சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் தானே, சும்மா கிளிக் பண்ணி விடுங்க. அப்புறம் மறக்காம இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது இல்லாம இந்த 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 இதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு வியூவர்ஸே போறது இல்லை. நீங்க வியூவர்ஸோட பவர்னா என்னன்னு காமிச்சு விடுங்க. நீங்க அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹார்ட்டின் கலர் எமோஜியை கமெண்ட் பண்ணுங்க. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்க. இனிதான் உங்க பொண்ணான கையால இந்த லைக் ஷேரை தட்டி விடுங்க. அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கான ஆன்ல போட்டுருங்க. எங்க போற? ஒரே செகண்ட் இருங்க. நான் வந்துட்டு என்னோட அக்கௌண்ட்லயும் வந்து வெளியே எங்க போனா நாங்க சொல்றேன், இப்படியும் இத இப்படி கஷ்டப்பட்டு கட்டிட்டிய அப்படின்றான் என்கிட்ட. இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது கேமரா பர்சன் என்னது வீடு குழஞ்சுதான் இருக்கும், அதான் ஸ்டைல். ஃபுட்டு கட்டிங் பண்ணிருக்கேன், கொஞ்சம் ஸ்டாக் மட்டும் எடுத்து போடாத, அப்புறமே போடு. வீடு காட்டி வால்க்கு வாய்க்கிற வரையும் வெயிட் பண்ணு. ஆஹா, டீப் ஸ்லேட் வைக்க கூடாது. டீப் ஸ்லேட்டை சேஞ்ச் பண்ணி வைக்கணும். இல்ல இருடா, ஈஸி ஸ்பிரிண்ட் ஆன் பண்ணிக்கடா. One, two, three.
இதுக்கு போ. டிராகனி தள்ளுற சைஸ் தான். டிராகனி தள்ளு. எத்தனை பிளாக் இருக்கு? 3 பிளாக்கா? இந்த 2 பிளாக் இதுக்கும் இந்த 2 பிளாக் இது வச்சுட்டு நடுவில் இருக்கிற பிளாக் ஃபுல்லா கிளாஸ் வச்சிடணும். ரிமோட் போட்டு பண்ணு. 1 2 3 ஆக்சஸ் பண்ணு. ஸ்கிரீனை மாத்து. செத்துறோம் கைஸ். நல்ல வேலை இப்போ நான் ஒரு மாடு ஆட் பண்ணல கைஸ். அதுதான் எங்களுக்கு இப்போதைக்கு ஒர்த்தா இருக்கு. தைரியமா ஒரு சைடு பண்ணினா போதும், எல்லா சைடும் ஆயிடும். ஆனா ஆக்ஸோட டியூரபிலிட்டியும் கம்மியாகும்டா. நம்ம அயன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்டா. சரியா? ஏதோ எண்டர்கிரவுண்ட் போனது நகர் போனது இந்த மாதிரி வீடு கட்டுறது பண்றப்ப அயன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அயன் ஆர்மர் செஞ்சு போட்டுக்கலாமா? சும்மா அதான் ஆர்மர்லாம் கழட்டி வச்சிடலாம். ஆர்மர் ஸ்டாண்ட் பண்ணிடலாம்டா. எல்லாத்தையும் தூக்கி ஆர்மர் ஸ்டாண்ட்ல வச்சிடலாம். இந்த செஸ்ல என்னோட இருக்கு எடுத்துக்கிட்டு. நீ எந்த செஸ்ட்ல வச்சிருக்கேன்னு எனக்கு சொல்லல. எல்லாத்தையும் எல்லாமே ஒரே செஸ்ட்ல, 2வது செஸ்ட்ல இருக்கும் கீழே. பிரெட்டையே நம்பிட்டு இருக்க கூடாது. பிரெட் சுத்தமா இல்ல, முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இதுல எப்படி நம்ம இதுல போறது? என்னத்த கையில மட்டும் எடு. கேன்சல் போடு. இப்ப அதை கிளிக் பண்ணு. இதை கிளிக் பண்ணு. இதை அப்படியே தூக்கி செஞ்சு ஓகேவா? தரமா ரெடி பண்ணியாச்சு. இரு ஐயே சொல்லிட்டியா? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இங்க இருக்கட்டும். ஆர்மர் ஸ்டாண்ட் செஞ்சிடலாம், வீட்டுக்குள்ள வச்சிடலாம். பென்சிலா அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ மேல என்ன பண்ணுவோம்? எங்க மேலலாம் விட்டு வச்சுக்கலாம். நீ வந்துட்டு இதை தூக்கி போடு. சர்றா இது போடு. அது பேர் என்ன? டிப் ஸ்லேட் எல்லாமே போடு. நவுந்து போ.
பத்தியா இதை வச்சு கிராஃப்டிங் டேபிள் 7 ஸ்டாக் கிட்ட இருக்கு. சரி நம்ம என்சாண்டிங் பண்றோம். என்சாண்டிங் பண்ணாதான் மறுபடியும் போய் மைண்ட் பண்ணிட்டு வரும். இல்ல வேண்டாம் வேண்டாம் கரெக்டா எவ்வளவு கொண்டு வந்த டீப் ஸ்லேட் இருக்கு. ஸ்மூத் டிப் ஸ்லேட்டா மாத்திட்டு இருக்கேன். சரிடா எல்லாத்தையும் ஸ்மூத் டீப் ஸ்லேட்டா மாத்திட்டு இருக்கேன். பாலிஷ்டு டீப் ஸ்லேட் 4 வச்சாதான் நம்மளுக்கு 4 கிடைக்குது. கரெக்டா தான்டா இருக்கு. எங்கடா அநியாயம் பண்றது? நல்லா இருக்கு. நீ அப்படியே எடுத்து கிளாஸ் வச்சினா கொஞ்சம் இன்னும் நல்லா வசதி ஆயிடும். சாண்ட் வச்ச கிளாஸ் நானே ஏற்கனவே கிளாஸ் நிறைய வச்சிருக்கேன். அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வை. மேல வை. நான் ஒரு லேயர் விட்டுருக்கேன்ல அதுல வை. அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய மிச்சமாகும். மிச்சமாகறத நம்ம தரையில வச்சிடணும். தூக்கி தூங்க முடியல. அந்த கேப் விட்டுருங்கல்ல அதெல்லாம் வை. நார்மலே சூப்பரா இருக்கும். டை அடிச்சியா? ஷேடஸ் தூங்கிடுறா. மாப்ஸ் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. உன் கிளாஸ் கையில எப்படி தெரியுது பேரு? டேய் இதுரா டெக்னிக்டா அது. அதை நம்ம வாட்டருக்குள்ள யூஸ் பண்ணலாம்டா. சார்ஜரோட இருக்கும். பேட்டரி சேவர் போட்டிருக்கியா? சேவர் போடு பாப்போம். அப்ப என்ன பண்ற? கொஞ்சம் எங்க வீட்டுல சார்ஜ் போட்டுரு. இருக்கேன்ட்ட அதெல்லாம் விளாடாத கஷ்டம். தூரமா இருக்கு. ஒயர் பெருசு கிடையாது. பேலன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். வர்றத தரைக்கு போட்டோம். விழுந்தா இல்ல விழுகிற தெரியாம வச்சுட்டேன்டா. அதை எடுத்தீங்கன்னா உனக்கு அச்சீவ்மெண்ட் வரும் பாரு. இந்த இடத்துல 2 வை பாப்போம். இங்க 2 வை. ரெண்டு டோர் வச்சு உன்னை நான் பிரிக்க போறேன். சரி நம்ம எப்படி அவசரத்துக்குள்ள வருவோம்? மாப்ஸ் பிரஷர் பிளேட்ல ஏறினா ஒர்க் ஆகாதா? ஒர்க் ஆகும்டா. அது ஒர்க் ஓபன் பண்ணிருந்தா மாபு ஜாம்பி ஓபன் பண்ணிருந்தா அசால்ட்டா. என்னது? டண்டோர் அசால்ட்டா பண்ண மாட்டா. பிரேக் தான் பண்ணுவோம். லிவர் செய். லிவர் எதுக்கு? லிவர் வச்சு ஈஸியா யூஸ் பண்ணலாம். எவ்வளவு டோர் வேணும்டா? புரியல. 2 டோர் 3 டோர் தான் வரும். 2 டைம் கட்டிடுச்சு. அகாவளித்தனம் பண்ணு. என்னடா பிளாக் அது வாட்டுக்கு மேல போகுது. அப்புறம் லிவர் சர்ச் பண்ணு.
தப்பு பண்ணிட்டோமே. பத்துமான்னு தெரியல. ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். பிக் பிளாக் வச்சுட்டு வந்துட்டாங்க கைஸ். எவ்வளவு வேணும்? 4 செய்ய. 2 போதும். வெளியே இருந்து திறக்கிறதுக்கு உள்ள இருந்து திறக்கிறதுக்கு வேணும்ல. வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு வச்சுக்கலாம். 2 டோர் வைக்கிறோம்லடா. ஒரு டோர் தான்டா யூஸ் பண்ணிக்கலாம். 2 டோர் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்பதான் கொஞ்சம் ஈஸியா வீட்டுக்குள்ள வரது. கரெக்டா போயிருன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டாக் இருக்கு. கரெக்டா இருக்குடா டே. மேல் ஃப்ளோருக்கு போடலாம். சைட்ல வை. நீ வச்சாதான் என்னால வெளியே வர முடியும். இந்த பக்கம் பாரு அடைக்காம வச்சிருக்கு பாரு. மேல என்ன பண்றது? மேலே இதே வச்சிடலாமா? டே மேலே இதே வச்சிடலாமா? ரெண்டு வைடா. ஓகே. இத காபிள் டிப் ஸ்டோனே மேலே வச்சு கவர் பண்ணிடலாமா? டே இல்லைன்னா மேல உப்பு வச்சிடலாம்டா. சட்டிக்கு உட்டே வச்சிடலாம்டா. பாரு மேட்சிங்கா இருக்கு. இதுவே மொத்தமா எல்லாமே டீப் ஸ்லேட்ல வச்சோம்னா கேவலமா இருக்கும். ஒரு ஸ்டாக் தான் இருக்கு. சரி வா. இதானே நான் அது சொல்றேன்டா. இங்க வேண்டா இருக்கும். எங்க காணாம. இது லுக்கா இருக்கு. இல்லைன்னா பாதி ஃப்ளோர் இதை வச்சுட்டு எத்தனை வேணும்? டார்ச் எடுத்து கொடுத்துட்டு போ பாப்போம். ஒரு 4 ஸ்டாக். இரு ஸ்டார்ஸ் வச்சா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாவே போயிட்டு வரலாம் கேவுக்குள்ள. இந்த ரவுண்ட் வந்து என்னடா ஆகுது? சார்ஜரை கரெக்டா பிளக் பண்றா. இங்க வா. எடுத்துட்டு இருங்க.
எத்தனை எடுத்தாலும் ஒரே பெயிண்டிங் வரும். டயர்ஸ் செம்ம எக்ஸ்பென்சிவ்டா இது. எங்க போய் குளிடா. வேணாம் ஆமாடா, இந்த ஃபார்மே கட்டலடா. அயன் ஃபார்ம் தான் கட்டினா அது வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. அயன் ஃபார்ம் தண்டமா ஆக்கிட்டேன். ஆனா கரெக்டான ஸ்பாட்ல மைனிங் பண்ணுடாடி. டிசைன் வேணாம். கேவலமா ஆயிடும். இல்லடா செஞ்சு வைடா. எப்பா தெரியலடா, எதுலயாவது இருக்கும்டா. இருடா, நானே எல்லா இடத்துலயும் ஸ்டார்ஸ் போட்டு வந்துருக்கேன். வீட்டுக்கு கரெக்டா மங்களகரமா இருக்கணும், கேவலமா இருக்காம வை. புரியல. இந்த இடத்துல வச்சிரு. சார்ஜ் கிரிப்பர் நீ தேடியே வரானு. பிரிச்சிருவானுங்க. ஸ்டார்ஸ் இருக்கு, பிடிக்க போறோம் நீ நானு. ஸ்டார்ஸ்
இருறா நானே பாரு பக்லயே மிதக்குற மாதிரி. வாயா 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 கிளிச் ஆகுது. முடிச்சிருவோண்டாடி வெறியாக்கிட்டு இருக்கீங்க. பிளக்க கரெக்டா குத்தி இருக்கியான்னு பாரு. கொஞ்ச நேரம் இரு. அந்த இதுதானே ரவேஜர் பிடிக்க போறேன் உனக்கு நானு. நம்மளுக்கு வந்து ஒரு 4 ஸ்டாக் தேவை. எடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்கும். ராகவ் அப்படியே என் கூட வந்து மைனிங் பார்ப்போம். இப்போ நீ உள்ள இறங்கினா சருன்னு வந்துடுவேன். மேலே ஏறும்போது சருன்னு ஏறிடும். உள்ள வா பார்ப்போம். இருக்கிறதுலே நான் போட்டிருக்க பெரிய வீடியோவா இருக்குது. என்னது இந்த டார்ச் எடுத்து பார்ப்போம். என்னடா இது? ஆர்மர் ஸ்டாண்டு செய். ஆர்மர் ஸ்டாண்டு டைப் பண்றா. என்னடா கேக்குற? எனக்கு தெரிஞ்சா நான் ஏன்டா சொல்ல மாட்டேனாடா. உனக்கு தெரியுமாடா? தெரியாதா? தெரியுமா? இப்ப மட்டும் நீ கிரியேட் பண்ணலன்னு உன்னை நான் சரி எட்டு வந்து வைக்கிறேன். உடச்சு தாடுறான். 4 ஸ்டாக் இருந்தா போதும். சாய் ரொம்ப சாய் இடிச்சிட போதுதான். போடு உட்காந்துக்க. வச்சிடாடி வச்சுட்டு வரண்டாடி. ஆறா ஜிட்டு வேகத்துல வந்துட்டு இருக்கேன். ஸ்பீட் போர்ஷன் போட்ட மாதிரி வந்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான், ஒரே செகண்ட்ல வெளியே வந்துட்டேன். நம்மளுக்கு நைட் விஷனை கிளியர் ஆகவே நைட் விஷனை நெதர்லயோ இல்லைன்னா இண்டிலையோ தான் யூஸ் பண்ணுவோம். என்னடா பெயிண்டிங் இது பயங்கரமா இருக்கு. 2 பெயிண்டிங் இருக்கு. பேஸ்டின்ல இருக்கிறதெல்லாம் இருக்குடா. இல்ல பேஸ்டின்ல இருக்கிற கல்லு
நெதர் பிரிக் தானே. நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்த்து நெதர் பிரிக் நினைச்சிட்டேன். இங்கே குறைய இருந்துச்சா நெதர் கொடுத்துட்டேன். இல்ல இதோ இது சொல்றேன் பாரு, இங்க பாரு. இதுடா இந்த ஸ்டோன்டா, பேஸ்டியன்ல இருக்குங்க அந்த ஸ்டோன். ஸ்டிக்கு ஸ்டோனுடா, இல்லைன்னா ஸ்டிக்கு அயனா இருக்கும்டா. அயனா இருக்கும் பாரு. எல்லாத்தையும் எடுத்தீங்கன்ட்டு இல்லை. டேய் கொஞ்சம் டார்ச் எட்டு வா பாப்போம். வீட்டுக்குள்ள எட்டு வாடா, செஸ்ட்ல இருக்கா. இருக்கு. ஐட்டம்ஸ் செஞ்சுட்டு எது எது மறுபடியும் வந்துட்டோம். என்கிட்ட டார்ச் வந்துருச்சு. பெட்ரூமுக்கு ஒரு இது ஒடி, எனக்குனே ஒரு இடம். உள்ள போய் வச்சிருப்பாங்க. என்னடா சவுண்ட்? என்னடா சவுண்டு?